இந்த குடிநீர் என்றது உங்களுக்கு தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸின் கீழே கூட குடி தண்ணி வழங்குவதுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக கருதப்படும் ஒரு விடயம். கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார். அதுக்குரிய காரணம் உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள். புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது. ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது இரண்டால் இந்த குடித்தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்காங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்களிலே மிக முக்கியமாக வவுனதீவு பிரதேச பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு நீர் டாங்கி இருக்கும், எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடித்தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப இதிலே கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி 40 கிலோமீட்டருக்கு அளவான பைப்லைன் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஹம்பாந்தோட்டையில் இருந்து அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது, அதை செய்து கொண்டு வரும் பொழுது முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் புல்லியான் அவர்கள், சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த விடயம் நடக்கக்கூடாது என்று அந்த பைப்லைன்களை திருப்பி அனுப்ப வைத்தார். அதிலே காக்காச்சி வட்டை, இந்த குறிப்பிட்ட இடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் நினைக்கிற ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப்லைன் வேலை திட்டம் செய்யப்பட்டது. இப்ப என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மணிக்கோணம் நீர் வழங்கல் அமைச்சுக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது. இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை, நான் இது சம்பந்தமாக போரதீவு பெற்ற பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியிருக்கேன். அம்பார குணாகொல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி, நவகிரியிலே இருந்தும் சரி, இல்லாட்டி அம்பார இருக்க ஏனைய இடங்கள்ல இருந்து சரி, ஒரு 3 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற, இல்லாட்டி 2 நாட்களுக்கு ஒருக்காக, ஒரு 1 விட்டு 1 நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. ஆனா அதுக்கு தேவை பைப்லைன் போட வேண்டும். அப்ப இந்த பைப்லைன் போடுவது செய்தால் பெரிய மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த பைப் இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்போ உடனடியாகவே தண்ணி வழங்கலாம். அதே போலதான் மண்டூர் 14 நீங்கள் சொன்னீங்க, மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் 14 2014ஆம் ஆண்டிலே இருந்து ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம். அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே, அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் தரக்கூடிய வகையிலே பைப்லைன் இருக்கின்றது. வாட்டர் சப்ளை அதிகரித்து போரதீவு பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கின்றது வரவேற்கத்தக்க. அதை நீங்க செய்யுங்க, நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால செய்ய முடியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த குடித்தண்ணியில இந்த 6ஆம் மாதம் வந்தால் கோடை காலத்திலே கிட்டத்தட்ட குடித்தண்ணிக்கு கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம். இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்லைன் உடைய கைவசம் இருக்கின்றது, அதை வழங்கலாமா?